இல்ல, நான் கூட நீங்க 2 பேரும் டபுள் சைடா ரொம்ப வருஷம் லவ் பண்றீங்கன்னு நெனச்சேன். பட் ஒன் சைடு லவ்க்கு தான் இவ்ளோ சீனா? அந்த பொண்ணுக்கு இப்ப நீ யாருன்னு கூட தெரியாது. ஏன் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது. குடிக்கிறான்டா ஃப்ரெண்டு, குடிக்கிறான்டா, சீக்கிரம் சா. தெரியும். தெரியுமா? அப்ப நீங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணீங்களா? அவனே குடிக்கிறனாலும் இவ வச வசன்னு ஏதாவது பேசு. காலேஜ்க்கு அப்புறம் நாங்கள் ஒரு வாட்டி கூட நேரில் மீட் பண்ணதில்லை. என்னோட நிலைமையை வீட்லேயும் பேச முடியாது. லவ் மேரேஜுக்கெலாம் ஒத்துக்குவாங்க. ஆனால் நான் லவ் பண்ணுறது முதல்ல அந்த பொண்ணுக்கு தெரியணும், அப்புறம் அவளுக்கும் அந்த லவ் இருக்கணும். இது எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே சுற்றிட்டு இருந்தேன். சரி, நமக்கு பிடிச்சது தான் நடக்கலை, நம்ம அப்பா அம்மா ஆசைக்காவது ஒரு கல்யாணம் பண்ணுவோம் தான் உங்களை பொண்ணு பார்க்கவே வந்தேன். கரெக்டாக இன்னைக்கு காலையில் ஒரு கால் வந்துச்சு. அவள் இப்போது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அதான் அபி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஓ,